எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க, நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி சிட்டியில் ஒரு சின்ன வேலை. ஸோ சிட்டி வேலையை முடிச்சாச்சு, ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரெண்டை அப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, இது மாதிரி சிட்னியில் சிட்டிலேயே ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்போங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் நான் பண்ணணும். ஆனால் டக்குன்னு மொபைலில் இப்போ உடனே பண்ணதுக்கு உடனே கிடச்சிருச்சு. ஏன்னா இது இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் நடக்கிறதுனால இன்றைக்கி வராதவங்க நாளைக்கு வரலாங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பெருசாலாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக எதிர்பார்க்கல. அதனால் இன்றைக்கி வரோம், உள்ளே போகிறோம், என்னென்ன இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நானும் ஜாப் விஷயமாக நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. ஜாப் விஷயமாக நிறைய விஷயம் சொல்கிறேன் ப்ரோ. ஆனால் நிறைய நம்மளும் ஆஸ்திரேலியா வந்தால் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்திரேலியா வர எல்லாருக்கும் தேவையான முக்கால்வாசி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஆனால் ஜாப் எப்படி வாங்குறதுங்கிறத நான் சொன்னதில்லை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒரு 2-3 வகையான ஜாப் வாங்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லிங்க்டின் மூலிமா, இல்லை seek.com மூலிமா, இதெல்லாம் ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குது. பட் இதை தாண்டி ஒருவேளை வர்ச்சுவலாக இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸில் ஒருத்தரை பார்க்குறதோ இல்லை ஒரு கன்சல்டண்ட்டோ நிறைய பேர் கேட்பாங்க. நான் பர்சனலாக கன்சல்டன்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியாது கன்சல்டன்ட் யார் பெஸ்ட்டு, யாரை நம்பலாம் அவங்களுக்கு. அதுவும் எஸ்பெஷலாக ஒருத்தர் பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தராங்கன்னா ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட் ஜென்ரலாக. ஆனால் பணம் வாங்காமல் ஒரு வேலை யாராச்சும் செய்கிறாங்க அப்படின்னா ஐ எம் சூப்பர் டூப்பர் இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஸோ அது மாதிரி இங்கே ஒரு கேரியர் ஒவ்வொரு நாட்டிலையும் இது மாதிரி நடக்கும். பட் எஸ்பெஷலாக அதுவும் ஆஸ்திரேலியாவில் ஒரு கேரியர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்போ நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணனா எப்படி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக தான். இப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது ட்ரெஸ் ப்ராப்பர்லி, மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. நிறையா பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஹை ஸ்கூல் பண்ணுறவங்க வந்தாங்க. கொஞ்சம் க்ளீன் ஷேவ் அண்ட் நீட் ட்ரெஸ் இருக்கணும். நான் ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுனால உள்ளே போயாச்சு. ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி டக்குன்னு சொன்ன அப்படி உடனே மொபைலில் பண்ண உடனே கிடச்சிருச்சு. இது வந்து எப்படின்னா சிட்னியில் மட்டும் நடக்கல, பிரிஸ்பேன், மெல்பர்ன் 2-3 இடத்துலையும் நடக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் மிஸ் பண்ணாலும் அடுத்தடுத்து நடக்கலாம். அண்டு எல்லாம் ஒரே நாள் நடக்கல, வெவ்வேறு நாள் நடக்குது, வெவ்வேறு மாதத்தில் நடக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கிவ் இட் அ கோ ஃபார் ஷுர். அண்ட் இதை தாண்டி என்னன்னா இது மட்டும்தானா இல்லை, இது வந்து கேரியர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாப் சப்போர்ட்னு ஒரு டீம் பண்ணுவாங்க, அப்புறமேட்டு லோக்கல் கவுன்சிலில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நியூ சவுத் வேல்ஸ்க்கு இது ஒன் ஆஃப் த மேஜரான எக்ஸ்போ, ரொம்ப பெரிய எக்ஸ்போன்னே சொல்லுவேன். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு மெயினாக. அண்ட் ஒருவேளை இங்கே பிஆரில் வருவாங்க, பிஆரில் வந்துட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஜாப் எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு வேளை ஜாபில் நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது ஹஸ்பண்ட் வந்து மெயின் வேலையில் வந்தாலோ, இல்லை ஒய்ஃபுக்கு, இல்லை ஒய்ஃப் மெயினான வேலையில் வந்தாலோ ஹஸ்பண்டுக்கு ஒரே ஜாப் வேணும், இல்லை என்னென்ன டொமைன் இருக்குது, என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, இதிலெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ், ஒரு அவேர்னஸ்க்காகவும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷன். கிரேட் நாலேஜ், நிறைய பேரை பார்க்க முடியும், நிறைய பேரை பேச முடியும். இந்த ஊர் குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, எதில் இண்டஸ்ட்ரியில் எதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாப் ஃபேர் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஊரில் சொல்ல போனால் அது மாதிரி. அதே மாதிரி இது வந்து இன்னும் கொஞ்சம் வைட் ஸ்கேல். ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க, அப்புறம் மிலிட்ரியில் சேர்றவங்க, ஏர்ஃபோர்ஸில் சேர்றவங்க, ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், லாங் டேர்ம் கோர்ஸ், 1 who are like late 30s and 40s இருக்கிறவங்களும் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க பார்ட் டைமில் வேலை பார்க்கறதுக்கு இருக்கும். ஒருவேளை காலேஜை முடிச்சுட்டு ஃபுல் டைம் ஒரு ஜாப் தேடிட்டு இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெஷ்மேன் வாங்க. ஸோ அவங்களுக்கும் இங்கே ஜாப் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாருக்கும். ஸோ ஸ்கூலே ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கிட்ஸை கூப்பிட்டு வரதும் இங்கே நடக்கும். அண்ட் அது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் முடித்தவங்க, இல்லைனா ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்க மெயினாக வருவாங்க. அதேமாதிரி யூனிவர்சிட்டியிலேருந்து நிறையா கிட்ஸு, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வருவாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிக்ஸு. கார்ப்பரேட் லைஃப் ஒரு சைடு இருக்க, ஐடி கம்பெனி ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இதில் 2 விஷயம் இருக்குல்ல. ஒன்று வந்து நான் ஐடி அண்டு ஐடி. இதில் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமும் தராங்க. ஸோ ஆனால் இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்களும் இருந்தாலும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று இதுதான் அதுதான்லாம் இல்லை, யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன். இது எல்லாமே ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. பட் ஆஃப்லைனில் நேரில் பார்த்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கோ, இல்லை பார்த்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கோ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸுக்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ கிடைச்சா ரொம்பவே சூப்பர். அண்ட் ஒருவேளை இமிக்ரெண்ட்டாக வரவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் யூ லைக் இட்.